இந்த ஒரு இடத்துக்கு பேர் வந்து மூத்தமச்சி சூக்காக்காயின்னு பேர். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தீ விபத்து வந்து ஏற்பட்டுருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ஹெலிகாப்டர் பறந்துன்னு இருக்கு பாருங்க, ஒரே இடத்த சுற்றி. எதுக்கு இத்தனை ஹெலிகாப்டர் உங்களுக்கு பறக்குதுன்னா, அந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்த சுற்றி ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கு, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. கீழே இருக்கிறவங்களுக்கு, கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், காற்று எப்படி போயின்னு இருக்கு, எந்த பக்கமாக தீ அதிகமாக பரவுது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிளாக சுற்று போட்டுட்டு இருக்குதுங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், அந்த பக்கம் சுற்று போகிறது தெரியுங்களா, அது வந்து அவுட்டர் சர்க்கிள். இதில் அப்படியே புகை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா மேக மூட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மேக மூட்டைலாம் கிடையாதுங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியர் ஸ்கை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கரும் புகை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் ஃபுல்லாக பற்றிக்கிட்டு எரியுது. மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க அது. ஸோ அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு தீ விபத்து வந்து ஏற்பட்டுருக்குது. இப்போ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். இதாங்க அந்த ஏரியா, இதுக்கு பேர் தான் மூத்தமச்சி சூக்காக்காய் அப்படின்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின்லாம் நின்றுட்டுருக்கு பாருங்கள், எந்த இடத்துல எரியுதுன்னு தெரியல, ரொம்ப நேரமே எரிஞ்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஹைட்ரண்ட்டுக்காக இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மூடி ஓப்பன் பண்ணாங்க, அழகாக இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ என்ன மாதிரி வந்து உடனே வந்து இந்த பைப்பை சொருகிற மாதிரியான ஒரு இன்ஃப்ரா வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஃபைட் ரைடர்ன்றதுக்காக எல்லா இடத்துலையும் ஏர் ஃபைட்டிங்காக வண்டி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா தகன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த பைப்புங்களெல்லாம் தள்ளிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இதிலே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து பைப்புங்க. அப்படியே நம்ம கீழே போட்டு அப்படியே பைப்பும் இல்லைங்களா தண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு. ஸோ அதுக்கான பைப்பு இதிலே வச்சுருக்காங்க. அந்த பைப்புங்களை இந்த லாக் ஓப்பன் பண்ணால் போதும், அப்படியே இதை இழுத்துக்கிட்டு தள்ளிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ கையில் தூக்கிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா லேடர்லாம் வந்து இதிலே வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் என்னென்னலாம் பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் இங்கே பார்த்தீங்களா பூட்ஸு, பாக்ஸு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த வண்டி எப்படி தகன்னு மின்னுது பாருங்கள். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி வண்டிகளை நிறுத்தி வச்சு ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ கேஸோட வண்டி. இந்த வண்டி எதுக்கு நிற்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் எல்லாம் போகுது இல்லைங்களா. ஸோ அந்த கேஸ் நெட்வொர்க்கு இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு முதல்ல எலக்ட்ரிசிட்டி, கேஸு இது எல்லாமே உங்களுக்கு போகுது இல்லைங்களா. ஸோ அதுக்கான வண்டிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெகுடியாக வந்து நின்றுட்டுருக்கு. எந்த சப்போர்ட் வந்தாலும் இவங்க வந்து இங்கே பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஸோ அதாவது இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்குறாங்க அவங்க எல்லாருமே. ஸோ இது வந்து ப்ரோட்டோகாலுங்க. இங்கே பாருங்கள் எத்தனை வண்டி வந்து நிற்கிது பாருங்களேன். சும்மா நான் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு காட்டினதே எத்தனை வண்டி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு யோகோஹாமா அப்படின்ற ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் பெரும்பாலான வண்டிங்க வந்து இங்கே நின்றுட்டுருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து காற்றினுடைய டைரெக்ஷனை மாற்றுறதுக்காக நின்றுட்டுருக்கிற வண்டின்னு நினைக்கிறேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இந்த காற்றெல்லாம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். காற்றை மாற்றுறதுக்காக தான் இது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் என்ன மாதிரியான ஃபயர் ஃபைட்டிங்காக எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வண்டிங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ இதெல்லாம் தாங்க ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எமர்ஜென்சி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான வாகனங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக வாகனங்கள் தாங்க நின்றுட்டுருக்குது. ஒரு வண்டியும் ஒரு விதமாக இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த வண்டியெலாம் ரொம்ப சின்னதான வண்டி இருக்குது. இந்த வண்டி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ வண்டிங்களை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி பாருங்கள். இதில் பார்த்தீங்களா என்னென்னமோ மிஷின்லாம் இருக்குங்க உள்ளுக்குள்ளே. அப்படியே இழுத்தா இது என்னமோ மோட்டர் மாதிரி இருக்குது, என்னன்னே தெரில. ஸோ என்னென்னமோ இருக்குது இதில், எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. அங்கே வந்து இந்த மாதிரி ஃபயர் ஏற்படும்னு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய இடங்களில் தண்ணிக்கான ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ தண்ணிக்கான ஸ்டோரேஜ் உங்களுக்கு அங்கங்கே இருக்குது. வண்டி பார்த்தீங்களா எப்படி தகன்னு இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த வண்டிங்கெல்லாம் ரெடியாக வந்து நிற்குது. இதோட சேர்ந்து எலக்ட்ரிசிட்டி அந்த ரிலேட்டடாக எரிஞ்சு போகும் இல்லைங்களா, அதை வந்து உடனே எலக்ட்ரிசிட்டி ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியும் வந்து ரெடியாக டெப்கோ நின்றுருக்கு பாருங்கள். இது நின்றுருக்கு இல்லைங்களா, இந்த வண்டி வந்து எலக்ட்ரிசிட்டி ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்க வண்டி. எங்கெங்கே இடம்லாம் எலக்ட்ரிசிட்டி கட் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான்டாக. சரி வாங்க, எந்த இடத்துல எரிஞ்சிருக்குன்னு தெரியல, அங்கே போய் பார்க்கலாம். தகன்னு மின்னுது பாருங்கள். ஸோ என் நேரமும் 24/7 வண்டி எடுத்தால் சும்மா பளிச்சுன்னு ரெட்டியாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா லேடர் இருக்கிற வண்டி. எனக்கு தெரிஞ்சு இதோட சென்டர் வந்து அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் இந்த ஆளுங்கள்லாம் போகிறாங்க பாருங்கள். இங்கே போகிறாங்க பார்த்தீங்களா, இதில் போகிறாங்க பாருங்கள்.
உள்ளுக்குள்ளே ஆளுங்கெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. பார்த்தீங்களா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இத்தனை செகண்டு இத்தனை மணிக்கெலாம் வரணும்னா அத்தனை மணிக்கு வந்து நின்றுணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆளுங்களை அப்படி ரெடி பண்ணி வெல் ட்ரைண்டாக வச்சுருப்பாங்க. டெய்லி இங்கே பாருங்கள் பைப்பு இதை போது பாருங்களேன், தண்ணிக்கான பைப்பு. இங்கே அங்கங்கே அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டால் அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் தண்ணி எப்பயும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வந்து தேவையோ அங்கங்கெல்லாம் வந்து பெரிய பைப்புங்களை போட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஒரு வண்டி இங்கே நிற்கிது பாருங்க. நான் பார்த்த ஃபயரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய ஃபயர் பார்க்குறேன் இங்கே. இது வரைக்கும் நான் இந்தளவுக்கு பார்த்ததில்லை. வண்டியெல்லாம் தக்கன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பைப் போகுது பாருங்கள். ஃபயர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. ஐயோ அப்பா செம்மையாக இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு பைப் போகுது பார்த்தீங்களா? ஹை ப்ரெஷரில் போயின்னு இருக்குது தண்ணி. மேலேருந்து ஹெலிகாப்டர் பார்த்துன்னு இருக்குது பாருங்கள். மேலேருந்து ஹெலிகாப்டர் பார்த்துட்ருக்கு. ஸோ இது மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொன்னேன் நான். இங்கே டூரிஸ்ட்டுங்க நிறைய பேர் வருவாங்க. இது ஒரு லெவலுக்கு மேலே போகக்கூடாதுன்றதுனால இதுக்கு மேலே போக முடியாது போல் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது போல் இருக்குது. அடுத்த ஒரு டைரெக்ஷனில் போய் பார்க்கலாம். இவ்வளோ பேர் அல்லோலு கில்லோவில் பட்டுட்டு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டு டூரிஸ்ட் வராங்க பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் பிரச்சனையோ அந்த இடத்த ரவுண்டு கட்டி பிளாக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. டீயை வந்து ஃபர்தராக பரவ விடாத மாதிரி. அதனால் மற்ற கடைங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது. இப்போ எல்லோரும் மூட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு லாஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு வந்து அங்கே நின்றுட்டுருக்கு ஒரு வண்டி. அங்கே நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்துட்டுருக்கு. வாங்க இதோடைய இந்த தெருவுக்கும் பக்கத்து தெருவு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் தான் வந்து தீ வந்து பரவி இருக்கு பாருங்க. இன்னமும் வந்து ஹெலிகாப்டர்லாம் வட்டமிட்டு நிற்குதை பார்க்க முடியும். மேலேருந்து வட்டமிட்டு நிற்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புகை அப்படியே தெரியுது இல்லைங்களா மேலே. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே புகை தெரியுது பாருங்கள். மேலே அப்படியே புகை போகிறது தெரியுது இல்லைங்களா. அந்த இடம் தான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மீடியாலாம் வந்து நின்றுட்டுருக்கு. உள்ளே பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க. அந்த ட்ரக்குக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்குங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டர் மாதிரி இருக்குது. அது எதுக்கான சிலிண்டர்னு தெரியல. ஸோ எவ்வளோ ப்ரிப்பேர்டாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு பண்ண முடியுதுங்க. இப்போ இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே வந்து தண்ணி வரும். வரும் இது கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியை சக் பண்ணுது. சக் பண்ணி இந்த கருப்பு பைப் மூலிமா மிஷினுக்குள்ளே வந்து வண்டிக்குள்ளே வந்து இங்கேருந்து பம்ப் பண்ணி இந்த வெள்ளை பைப் மூலிமா தண்ணி வந்து போயிட்டுருக்குதுங்க. ஸோ ஆல்ரெடி கீழே இருக்கிற இன்ஃப்ரா மூலிமா தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லேடரு எல்லாம் ரெடியாக என்ன ஏதுன்னு பிளானிங் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருந்துட்டு எப்படி பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிளானிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ டிவைசஸ் வச்சுக்கிட்டு இங்கே பிளானிங் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து தீயெல்லாம் அணைக்கப்படலை, இன்னும் போயிட்டுருக்குது வேலை. இங்கே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பிளானிங் தான் வந்து போயிட்டுருக்குதுங்க. இந்த இடத்துல இருந்து பைப் இப்படி போகுது இல்லைங்களா, எத்தனை இடத்துலேருந்து பைப் வருது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து இதுக்கான இன்ஃப்ராவை வந்து பக்காவாக டெவலப் பண்ணாமல் இதெல்லாம் படமே ஓடாது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடுங்கள்லேருந்து ரெஸ்கியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஆளுங்களை. இது ஒரு கார் பார்க்கிங் ஏரியா. அங்கே பாருங்கள் புகை எரியுது தெரியுது இல்லைங்களா. வீட்டில் இருக்கிற ஆளுங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்க உள்ளே போயிட்டு அந்த ஒரு வீடுங்களாக போய் ரெஸ்கியூ பண்ணுறாங்க பாருங்கள். அது மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, வீடுங்களுக்கு மேலே. அங்கேருந்து புகை வருது பாருங்கள். இந்த வீட்டு முன்னாடி இருந்தால் இந்த ஸ்ட்ரீட் தான் வந்து மேக்ஸிமம் ஃபயர் எரிஞ்சிருக்கு போல இருக்குது. நல்லா சவுண்டு கேட்குது, அப்படியே கட 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 கடன்னு கேட்குது சவுண்டு உங்களுக்கு நல்லா. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா தண்ணி சும்மா எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. தண்ணி அடித்து ஒரு இதையும் வந்து இங்கே தண்ணி அடிக்கிறதும் பாருங்கள். ஸோ தண்ணி அடிச்சுக்கினே இருக்காங்க பாருங்கள். அது ஃபுல்லாக வருது பார்த்தீங்களா. அது ஃபுல்லாக தண்ணி ஒரு பில்டிங் மேலேயே ஏறி அங்கேருந்து இப்போ இங்கே பாருங்கள் பைப்பு ஃபுல்லாக இந்த பைப்புங்களை எடுத்துகிட்டு வரதுக்கான வண்டிங்கள்லாம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்பெஷலைஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு இங்கே பாருங்கள். ஸோ இந்த பைப்புங்களை எடுத்துகிட்டு வரதுக்கு ஸோ இது இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிற பைப்பு. இங்கே பாருங்கள் ஆளுங்க எத்தனை பைப் போகுது பாருங்கள். அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளேயே போகுது பாருங்கள். இப்படி மேலே அப்படியே போய்
அப்படியே இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து அப்படியே போகிற பைப்பு எல்லாமே வந்து என்னென்ன குட்டி குட்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே வாழை கட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ ரெடியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேசோலின் மோட்ரு, எதுவுமே எலக்ட்ரிசிட்டி தேவை கிடையாது. அந்த மாதிரி பாருங்கள் என்னென்னலாம் எக்யூப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அவங்க பாடியில். மக்களே, ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்ஃப்ரா வந்து இங்கே டெவலப் பண்ணி வச்சுருக்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு 500 ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வீடுலேருந்து 200 வீடு வந்து மொத்தமாக எரியுது உங்களுக்கு. அந்த மாதிரி எரியும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த பைப்புங்கள்லாம் வந்து இல்லை. இப்போ நான் காட்டின உங்களுக்கு நிறைய இன்ஃப்ரா வந்து கிரவுண்டில் உங்களுக்கு தண்ணி வர மாதிரி வச்சிடலன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வண்டி இந்த குறுகிய ரோட்டில் எத்தனை வண்டி வந்து நிற்கும், எப்படி தண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே இது பண்ணி காப்பாற்றுவாங்க. ஸோ அணைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்ஃப்ராக்கு இந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி தீ விபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்து பிளான் பண்ணி சிட்டியை டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் வந்து அந்த சிட்டி டெவலப்மெண்ட்டு எந்த அளவுக்கு இந்த தண்ணிக்கான இன்ஃப்ரா டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.